வாங்க தனுசு ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 21/8/2025 27/8/2025 வாரத்திற்கான பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். குருவை ராசியின் அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சித்தர் வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தனுஷுவை பொறுத்தவரை உங்களுக்கான நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் மூலம், பூராடம், உத்திரம், 1 பாதம். உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த காலத்தை பொறுத்தவரை உங்களுக்கான கிரக நிலையில் தைரிய வீரஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு களத்திரஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன், கேது தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரதுனால உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம இங்கே விரிவாக பார்ப்போம். முதல்ல பலன்களை பொறுத்தவரை பொது பலன்களில் இந்த வாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மைகளும் லாபங்களும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாரமும் நேரமும் சொல்லலாம். இதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன தைரியம் மட்டும் இல்லாமல் உடல் தைரியமும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு தைரியமாக ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்றம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றம் மட்டும் இல்லைங்க, முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. பண வரத்து பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா பண வரத்து பெருசாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் பணம் புழங்குறது, பணம் மட்டும் இல்லாமல் பொருளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் இதுவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அந்த எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்கள் என்னப்பா இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, இந்த பிரச்சனையே முடிய மாட்டேங்குது, இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கான தீர்வு எல்லாமே இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான தீர்வு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நன்மைகள் நல்லாயிருக்கும். நன்மைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலை சார்ந்து தொழில் விருத்தியாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும், இந்த இரண்டுமே இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. அதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் அவர்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான பொருட்கள் எப்போவுமே கையிருப்பு இந்த காலத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு புதிய ஆர்டர்கள் வரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள்னால எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அந்த முன்னெச்சரிக்கை தான் உங்களை இந்த கால நேரத்தில் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னேற்றங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியாக வேலை பளு குறையும், இருந்தாலும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. இந்த நன்மைகளால் உங்கள் வேலைக்கு போகிறதாலும் சரி, தொழிலில் இருக்க நன்மைகள் நிறையா இருக்கு இல்லையா, இந்த நன்மைகளால் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை, அதாவது சந்தோஷமான மனநிலை உருவாக போகுது. அந்த சந்தோஷமான மனநிலை உங்களை மேலும் உழைக்க தூண்டுறது மட்டும் இல்லாமல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் அதே போல் தொழில் செய்கிறப்பையும் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலையும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான கால நேரம் அப்படிங்கிறது இப்போது முக்கியமாக இருக்குது. அதே போல் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். எப்போல்லாம் உங்களோட செயலில் சிறப்புகள் இருக்கப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது இல்லையா, அதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில், அதாவது உங்கள் வாக்குக்கு இந்த கால நேரத்தில் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த இதுவரை இருந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே விலக போகுது. உங்கள் குடும்பத்தில் விழா கோலம் போட்ட மாதிரி
உங்கள் குடும்பம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எதையும் வந்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்திலிருந்து வந்து பிரச்சனைகள் முடிகிறது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் எதையும் சாதிக்கும் துணிச்சலும் தைரியமும் இருக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து உங்களோட வேலை பளு அதிகமாகலாம். அரசியல் சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கு தேவையான விஷயங்களும் இந்த நேரத்தில் கிடைக்கும். ஒரு சில எதிர்பார்ப்புகள் பதவி உயர்வோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு உயர்வோ அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த எதிர்பார்த்தது எல்லாமே இந்த கால நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வந்து உங்களோட முழு ஈடுபாடோட செய்யுங்க. முழு ஈடுபாடோட செய்கிறப்ப என்ன ஆகுனா, அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்படி வெற்றியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால அந்த வாய்ப்புகளால் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் துணிச்சலோடு செயல்படுவீங்க. துணிச்சலோடு செயல்படுறதுனால உங்கள் முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் சிறப்பாக இருக்கிறப்ப அந்த முயற்சிக்கான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காரியங்கள் நடக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு வந்து முற்றிலும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நன்மை அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் படிப்பில் மட்டும் இல்லாமல் படிப்பு சார்ந்த பல்வேறு விஷயங்களில் நீங்கள் ஏற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கே பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் இருக்கிறப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர் அருள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சித்தர் அருளை வந்து நீங்கள் மேலும் பெறதுக்கு சித்தரை வணங்கணும். சித்தரை வணங்குறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து மேலும் உங்கள் ராசிக்கான பலன் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ராசியின் அதிபதியான குருவை வணங்குறப்போ உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றங்களை தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான மற்றும் இல்லாமல் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இப்படி சிறப்பான சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இப்படி உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கிற நேரையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை இப்போ வந்து நம்ம முதல்ல மூலம் நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் நீங்கள் வந்து அதிகமாக வேறு யாருக்கிட்டையும் வம்பு தும்பு வச்சுக்காமல் அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருந்தீங்களாவே உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படின்னு நல்லதாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் தலையிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுறதில்ல. தாய் தந்தை உடல்நலனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கறை செலுத்த வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அவங்க மேலே வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உபயோகிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதே போல் உங்களோட ஒவ்வொரு செயலையும் நிதானமும் பொறுமையோடு செயல்படுங்க. அப்படி நிதானத்தோடையும் பொறுமையோடையும் செயல்படுறப்ப இந்த கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியும். அதே போல் நம்ம சொன்னால் இவங்க கேட்பாங்களா, இந்த கருத்துக்களுக்கு வந்து இவங்க ஒத்து போவாங்களா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு நீங்கள் 2 முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. அப்படி யோசிச்சுட்டு செய்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்களும் அதே போல் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இந்த நேரத்தில் பார்க்கப்படுது. அதே போல் வேலை செய்யும் இடங்கள் நீங்கள் வந்து ஒரு வேலையோ தொழிலோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்பை விட எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. அப்படி எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களும் சிறப்பான நன்மைகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக இந்த கால நேரத்தில் சிறப்பான பண்புகளும் சிறப்பான ஏற்றங்களும் உங்களோட வாழ்வில் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் முதலீடுகள் செய்றப்பயும் சரி, அதேபோல கணக்கு வழக்குகளையும் நீங்க கொஞ்சம் முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய நேரம். அதை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கிறதுனால, அதுல கொஞ்சம் நீங்க முன்னெச்சரிக்கையோட செயல்படுறது ரொம்பவே நல்லது. இப்படி மூலம் இது இருக்கிற நேரத்துல, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பூராடத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்தையும் கையாள வேண்டிய நேரமும், காலமும் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, "பதறிய காரியம் சிதறும்" அதற்கு ஏத்தாற்போல் இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அதனால அதுக்கு தகுந்த மாரி நீங்க செயல்படுங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களைப் பற்றி மற்றவர்கள் வந்து அவதூறு பரப்புவாங்க. அத பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா, உங்களை சார்ந்தவருக்கும் தெரியும், நீங்க எந்த மாதிரியான மனிதர் அப்படின்ட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்றாங்க, அவதூறு பரப்புறாங்க, இல்ல தேவையில்லாத உங்கள பத்தி தப்பா பேசுறாங்கன்னா, நீங்க வந்து அவங்கள கண்டுக்கவே வேண்டாம். அதெல்லாம் தானா மாறுறதுக்கான நேரம், காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதேபோல உங்க கூட வேலை பார்க்குறவங்க இந்த கால நேரத்துல உங்களுக்கு மிகவும் உதவிகரமா இருப்பாங்க. உதவிகரமா இருக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு குடுத்த பொறுப்புகள்ல கூட அவங்க உங்களுக்கு உதவிகள் பல செய்வாங்க. இப்படி உதவிகள் செய்யறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு முயற்சி மாரி இது மாறிடும். அந்த கூட்டு முயற்சியால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி உங்களோட ஒட்டுமொத்த உழைப்பும் நல்லா இருக்கிறதுனால, நீங்களும் உங்கள் சார்ந்தவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கலனா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க. அந்த முன்னெச்சரிக்கை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு முன்னேற்றங்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இங்க காணப்படுது. அதனால உங்களுக்கு வந்து வாழ்வில் ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு இந்த கால நேரத்துல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கான கடைசி நட்சத்திரம் உத்திரம் 1 பாதம். உத்திரம் 1 பாதத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். உங்க மனசு சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஒரு புத்துணர்வோட செயல்படுவீங்க. அந்த புத்துணர்வு பார்த்தீங்கன்னா, உங்க செயல்ல மட்டும் இல்லாம, உங்கள் உடல்லயும், உங்க முகத்திலயும் வெளிப்படப் போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இந்த சிறப்பான தோற்றமும் உங்களுக்கு வழங்கப் போகுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல யாராலயும் தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் எதிர்பார்த்திருப்பீங்க. ரொம்ப நாளா நம்மளுக்கு வந்து என்னப்பா நம்ம அதே இடத்துல போயிருக்கோம். ஒரு 4, 5 வருஷம் ஆச்சு. நம்மளுக்கு பதவி உயர்வும் இல்ல, பண உயர்வும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் மாறுறதுக்கான காலம், நேரம் இதுன்னு சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு, எல்லா உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதேபோல வந்து நீங்க உங்க பணி சார்ந்து, இல்ல உங்க தொழில் சார்ந்து வெளியூர் பயணம், இல்ல வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மைய தான் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றமும், சிறப்பான நன்மைகளும் இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுற நேரத்துல, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கால நேரத்துல உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருந்தாலும், நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம், நேரம் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா திட்டமிட்டு செய்றப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து சரியான வேலைகளை சரியான நேரத்துல முடிக்க முடியும். அப்படி சரியான வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கிறனால உங்களோட பெயரும், புகழும் மேலும் மேலும் உயரும். அதனால உங்களோட மதிப்பும், மரியாதையும் உங்கள் தொழில் செய்ற இடத்துலயும் சரி, அதேபோல நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் உயரும். இது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை மிக மிக அதிகமா தருது. அதேபோல குரு பகவானோட அருளாலையும் நீங்க சித்தரை வணங்குறப்பயும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இருக்கிற தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு. கடவுள் அருளால் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பெறுக நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இதேபோல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்களை எல்லாம் நீங்கள்
உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நாம் இங்கு சொல்லும் கருத்துக்களின் நன்மைகளை நன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் தடைகள் தாமதங்கள் பரிகாரங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக அணுகும்போது அந்த தடைகள் தாமதங்களின் தாக்கமும் வேகமும் குறைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இங்கு காணப்படுகிறது. இதே போன்று நமது வீடியோவுக்கும் நமது சேனலுக்கும் தொடர்ச்சியான சப்போர்ட்டை வழங்கவும். நன்றி, வணக்கம்.